offers. And India and China will resume direct flights after a 5-year suspension starting later in October. India expects an $8 billion IPO to TRN with big companions like Tata Capital and LG India going public. பிறகு இந்தியாவும் சீனாவும் நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்கும். டாடா கேபிட்டல் மற்றும் LG இந்தியா போன்ற பெரிய நிறுவனங்கள் பொதுவில் வெளியிடப்படுவதால் ஆண்டு இறுதிக்குள் இந்தியா $8 பில்லியன் IPO ஏற்றத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு இடத்தெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டு ஓர் ஆடு ஒரு காடு. இப்போ ஓர் அப்படின்றது ஆடுக்கு முன்னாடியில பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஆ அப்படின்றது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்துல நம்ம ஓர் பயன்படுத்தணும். அடுத்து ஒரு காடு. காடு கா அப்படின்றது உயிர்மை எழுத்து. அப்போ ஒரு அப்படின்றது காக்கு பக்கத்துல வந்திருக்கு. அப்ப எப்பெல்லாம் உயிர்மை எழுத்து வருதோ அதுக்கு பக்கத்துல நம்ம ஒரு பயன்படுத்தணும். அதே மாதிரி இரண்டு அப்படின்றது இருவகையா பிரிவு. ஈர் இரு. ஈர் எந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும், இரு எந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டு புத்தகத்தை இருமுறை படித்தான். இருமுறை. அப்ப முறை அப்படின்றது மூ அப்படின்றது உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்து எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்துல இரு அப்படின்ற சொல்லலாம் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து நான் ஈராண்டு பள்ளியில் பணிபுரிந்தேன். ஈராண்டு ஆ அப்படின்றது உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்துல நம்ம ஈர் தான் பயன்படுத்தணும். அப்போ ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு பக்கத்துல பயன்படுத்தணும். ஒரு அப்படின்றது உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல பயன்படுத்தணும். அதே மாதிரி ஈர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு பக்கத்துல பயன்படுத்தணும். இரு அப்படின்றது உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல பயன்படுத்தணும். ஆகிய முதலிய ஆகிய அப்படின்றதெல்லாம் நம்ம தமிழ் புத்தகத்துல பத்தியில பார்த்திருக்கோம். முதலிய எங்கெல்லாம் பயன்படுத்தணும், ஆகிய எந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். திருவிழாவில் சிலம்பம், கபடி, மற்போர் முதலிய போட்டிகள் நடைபெறும். திருவிழால நிறைய போட்டிகள் நடைபெறும். ஆனா அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பிடுறதுக்கு நம்ம முதலிய பயன்படுத்துவோம். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு மணமேடை மல்லிகை, செம்பருத்தி, தாமரை முதலிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மணமேடை நிறைய மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆனா அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பிடுறதுக்கு நம்ம முதலிய பயன்படுத்துவோம். அப்போ now I am going to say the hard word meaning for the word kernel. All of you having your handbook in your hand tonight. See the back wrapper. Move to paragraph 3. See the second line. Second line, last word. COLONEL. Okay? Repeat the spelling COLONEL. Now, how we are going to pronounce that word as a kernel? Which one is the best? Intelligence for particular intelligence நிறைய படிக்கிறீங்க இல்லையா? கோபா ஃபார்ம், அப்ஜெக்டிவ் ஃபார்ம் அதெல்லாம் படிக்கிறீங்களா? இன்டெலிஜென்ஸ்ல இப்போ எதுமா பெஸ்டா இருக்கு? மஷோட இன்டெலிஜென்ஸா இல்ல மெஷோட இன்டெலிஜென்ஸா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெஸ்டா இருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஓல்டுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் நமக்கு இப்போ தான் தெரியுது. பட் வந்து அத்தாரிட்டிலாம் அவங்க இருக்காங்க இல்லையா? நம்மளாம் இப்போ பார்த்து இந்த பீப்புள் நீங்கள் நியூஸில் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதில் நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்க. நியூஸ் தமிழை பார்க்குறீங்க, இங்கிலீஷ் பண்ணுறீங்க, வீட்லையும் பார்க்குறீங்க. ஸோ வாட் யூ நோ ஃப்ரம் திஸ் வேர்ல்டு, இந்த வேர்ல்டு என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத நியூஸ் நீங்கள் பாருங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நவடேஸ் we are using சரியா? பட் அது என்னங்கிறாங்க ஓல்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா பாப்புலர் அங்கே உள்ளவங்க ஹை லெவலில் உள்ள பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து வேறு என்னதான் வந்துச்சுன்னு சொன்னால் AGI அப்படின்னு வந்துருக்குறாங்க. அதை ASIன்னு வந்துருக்குறாங்க. சரி போய் விவாத வெப்பன் AGIன்னு என்ன பண்ணு, ASIன்னு என்ன பண்ணு, அப்போ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துச்சுக்கிறாங்க. ஸோ நீ திங்க் பண்ணவே வேண்டாம், அதையும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சேட்டலைட் போகும்போது சேட்டலைட் வந்து பிளிங்க் ஆகுமா ஆகாது, ஸ்டார் வந்து பிளிங்க் ஆகும், சேட்டலைட் பிளிங்க் ஆகாது. ஸோ டிஃப்ரெண்ட் டாபிக். அதே மாதிரி நீ ஆட் பாரு. அது ஆடில் பார்த்தீங்கன்னா கண்ணி இமைக்காமல் இருந்தாங்கன்னா அது வந்து என்ன பேசுது, AI தான் பேசுது. கண்ணி இமைக்காமல் சில ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பீங்க, சில வீடியோ பார்ப்பீங்க. அது யார் இப்போ இது ஏஐ நிறைய பார்க்குறீங்க இல்லையா? பார்க்க கிட்ட கொண்டு வராங்க. மனுஷன் மாதிரி அந்த ஏஐன்னு சொல்கிறோம். அந்த ஏஐக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் என்ன வச்சுக்கிறாங்க, AGIன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நிறைய பார்க்குறோம். பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன AGI. வெரி குட், AGI. சரி ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல். வாட் இஸ் டிஃபரன்ட் பிட்வீன் AGI? நீங்கள் வந்து டேட்டா இன்க்ளூட் பண்ண போகிறோம். AGI என்ன பண்ண போகுது, அதுவாகவே திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அஸ் திங்க் பண்ணும். அது அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ASIன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அது நம்மளாம் பார்த்து தூக்கி போட்டுரும், நிறைய சாப்பிடுவாங்க.